வணக்கம் என் இனிய தமிழ் நெஞ்சங்களே. இன்றைய காணொளியும் ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி தான். இன்று மாயன்கள் இவர்களை பற்றி காண உள்ளோம். மத்திய அமெரிக்காவில் வசித்த ஒரு பண்டைய நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த மாயன்கள். இவர்கள் மிகவும் புதிரான மற்றும் சிக்கலான வரலாற்றை கொண்டுள்ளார்கள். ஒரு பண்டைய நாகரிகத்தை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் மேம்பட்ட கலாச்சாரத்தை கொண்டிருந்தனர் மற்றும் தங்களுக்கென்று சொந்த மொழியும், எழுதப்பட்ட மொழியும், கட்டிடக்கலையும், கணிதம் மற்றும் வானியல் முறையையும் உருவாக்கியிருந்தனர். இந்த மாபெரும் பண்டைய நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது. மாயன்களின் நாகரிகம் பற்றி தெரியாத சில அதிர்ச்சிகரமான தகவல்களை இந்த பதிவில் காணலாம். மாயன்கள் அநேகமாக முன்னதாகவே கணிக்கும் கணிப்புக்கு மிகவும் பிரபலமானவர்கள். மாயன்கள் நீண்ட எண்ணிக்கையிலான காலண்டர்களை கொண்டிருந்தார்கள். உலகின் முடிவை பற்றிய கட்டுக்கதைக்கு இது வழிவகுத்தது. கேலண்டர் உண்மையில் என்னவென்றால், ஒரு புதிய யுகம் தொடங்குகிறது என்றும் டிசம்பர் 31க்கு பிறகு ஒரு புதிய ஆண்டு தொடங்குகிறது என்றும் கூறினார்கள். ஆனால் உலகம் முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தமல்ல. அதுதான் மாயன்களின் கேலண்டரின் அர்த்தமாகும். சிலர் அதன் பொருளை தவறாக நினைத்து 2012 உலகம் முடிவடையும் என்ற நம்பிக்கைக்கு வழிவகுத்தது. 2. தட்டையான நெற்றிகள். பண்டைய மாயன்களும் இன்றைய மக்களைப் போலவே அழகில் அதிக ஆர்வம் செலுத்தினர். இருப்பினும் அழகு பற்றிய அவர்களின் பார்வை வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருந்தது. மாயன்கள் வித்தியாசமாக இருப்பதையே விரும்பினர். அவர்கள் நீண்ட தலைகளுடன் இருப்பதை விரும்பினார்கள். எனவே குழந்தைகளின் தலை மென்மையாக இருக்கும் பொழுதே அவர்களின் தலை மீது பலகைகளை அழுத்துவார்கள். தலையின் முன்புறம் ஒரு பலகையும் பின்புறம் ஒரு பலகையும் வைத்து கட்டிவிடுவார்கள். இது ஒரு தட்டையான நெற்றியை உருவாக்க செய்யப்பட்டது மற்றும் மிகச்சிறிய வயதிலேயே செய்யப்பட்டது. இந்த செயல்முறை உயர் வர்க்கத்தினரிடையே மிகவும் பொதுவானதாக இருந்தது. இதன் விளைவாக அவர்கள் நீண்ட சாய்வான நெற்றிகளை கொண்டிருந்தார்கள். 3. மாறுகண் பார்வை. மற்றொரு விருப்பமான அம்சம் என்னவென்றால், அவர்கள் நிரந்தரமான குறுக்கு பார்வை, அதாவது மாறுகண் பார்வையை விரும்பினார்கள். அவர்கள் குழந்தைகளின் கண்களை சிறுவயது முதலே குறுக்குவெட்டு பார்வையாக, அதாவது மாறுகண் பார்வையாக மாற்ற முயல்வார்கள். இதனால் அவர்கள் நிரந்தரமாக மாறுகண் பார்வை கொண்டவர்களாக மாற்றப்படுவார்கள். புதிதாக பிறந்த குழந்தையின் கண்களுக்கு முன்னால் பொருள்களை தொங்க விடுவதன் மூலம் இது செய்யப்பட்டது. மாறுகண் பார்வை தோற்றம் பெண்களுக்கு மிக அழகாக இருக்கும் என்று கருதப்பட்டது. 4. நீளமான மூக்கு. மாயன்களை பொறுத்தவரை பெரிய மற்றும் நீளமான மூக்கு இருப்பது அழகானதாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் இருப்பதாக நம்பினர். சிலர் களிமண்கள் மூலம் நீளமான மூக்கை ஒட்டி கொண்டனர். இதன் மூலம் தான் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பதாக அவர்கள் எண்ணினர். 5. மாயன்களின் இரத்தின பற்கள். தங்களின் புன்னகையை பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று விரும்பிய மாயன்கள் அவர்களின் பல் மருத்துவத்தில் சிறந்த தீர்வுகளை வைத்திருந்தனர். அவர்கள் விலை மதிப்பற்ற இரத்தின கற்களை தங்கள் பற்களில் பொருத்தி கொண்டனர். எல்லா வகுப்பினருக்கும் இரத்தின பற்கள் இருப்பது நாகரிகமாக கருதப்பட்டது. இருப்பினும் இந்த செயல்முறையை பெறுவது சிரிப்பதைப் போல எளிதானதாக இல்லை. பற்களை கையால் துளையிடப்பட்டு அந்த துளையில் இரத்தின கற்கள் பொருத்தப்பட்டன. அதன்பின் இயற்கை பசை கொண்டு அதை மூடிவிட்டனர். பண்டைய மாயன்களுக்கு நவீன மயக்க மருந்து அல்லது வலி நிவாரண மருந்துகளில் நன்மை கிடைக்கவில்லை. மனித உயிர் தியாகம். மாயன்கள் மனித உயிர்களை தியாகம் செய்தார்கள் என்பது பிரபலமான உண்மை. மதம் அல்லது மருத்துவ காரணங்களுக்காக இது செய்யப்பட்டது. மனித உயிர்கள் பலியிடப்பட்டது. பலியிடும் சடங்கிற்கு பல முறைகள் பயன்படுத்தப்பட்டன. அவற்றில் மிகவும் பொதுவானது தலையில் அடிப்பது மற்றும் இதயத்தை அகற்றுவது. கொல்லப்பட போகிறவர் உடலில் நீல நிறத்தில் வரையப்படும். அதன் பின்னர் அவருடைய இதயம் துடிக்கும் போதே அது அகற்றப்படும். 7. பலி கொடுக்கும் சடங்கு. பலி கொடுக்க இருப்பவரின் ஆடைகள் முதலில் அகற்றப்படும். பின்னர் அவர் மீது ஒரு தலைக்கவசம் போடப்படும். பின்னர் அந்த நபர் ஒரு குவிந்த கல்லில் கட்டப்படுவார். அது அவரது மார்பை மேல் நோக்கி தள்ளும். ஒரு பூசாரி இந்த சடங்கை செய்வார். அவர் இந்த பலி கொடுக்க இருப்பவரின் மார்பகங்களை இடது மார்பகத்திற்கு கீழே வெட்டி துடிக்கும் இதயத்தை வெளியே இழுப்பார். பின்னர் பூசாரி தனது சடங்கு உடையை அகற்றிவிட்டு பலியிடப்பட்ட நபரின் தோளில் தன்னை அலங்கரித்து கொள்வார். பின்னர் அவர் அந்த பலியிட்டவரின் மறுபிறப்பை குறிக்கும் ஒரு சடங்கு நடனத்தை நிகழ்த்துவார். இவ்வாறு பலியிடப்பட்ட அல்லது தியாகம் செய்யப்பட்ட நபர் குறிப்பாக தைரியமான போர் வீரராக இருந்தால் அவர் பார்வையாளர்களால் உண்ணப்படும் பகுதிகளாக அவருடைய உடல் வெட்டப்படும். ஒரு உயிரின் தியாகம் மாயன் தெய்வங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இரத்த பிரசாதமாக கருதப்பட்டது. மேலும் இரத்தம் அவர்களுக்கு ஊட்டச்சத்தின் சக்தி வாய்ந்த ஆதாரமாக இருந்தது. இதுவே பலியிடப்படும் நபர் அல்லது தியாகம் செய்பவர் ஒரு எதிரி நாட்டு ராஜாவாக இருந்தால் அந்த தியாகம் மிகவும் மதிப்புமிக்க பிரசாதமாகும். 8. வலி நிவாரணிகள்.
மாயன்கள் தங்கள் மதச் சடங்குகளில் தவறாமல் போதை மருந்துகளை பயன்படுத்தினர். இது பிரமைகளை தூண்டும் மருந்து. இந்த மருந்துகள் சடங்குகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்படவில்லை, அவை அன்றாட வாழ்க்கையிலும் வலி நிவாரணியாக பயன்படுத்தப்பட்டன. 9. குழந்தைகளின் பெயர்கள். மாயன் கேலண்டரில் ஒவ்வொரு நாளுக்கும் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட பெயர் இருந்தது. பெற்றோர் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டியிருந்தது. குழந்தைகள் பிறந்த நாளின் அடிப்படையில் பெயரிடப்பட்டது. 10. மாயன்கள் முற்றிலுமாக அழியவில்லை. பெரும்பாலான மக்கள் மாயன்கள் முற்றிலுமாக அழிந்துவிட்டதாக நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மாயன்கள் இன்னும் தங்கள் சொந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் சிலர் நவீன கலாச்சாரங்களை பின்பற்றத் தொடங்கியுள்ளனர். ஆனால் பெரும்பாலானோர் இன்னும் தங்களின் பண்டைய மரபுகளை தொடர்கின்றனர். மாயன்களின் கலாச்சாரம் மிகவும் வேறுபட்டதாகவும் வித்தியாசமானதாகவும் அதிர்ச்சி ஊட்டுவதாகவும் உள்ளது. ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியுமா? மாயன்கள் தமிழர்கள் என்று உலக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அதை பற்றி நாம் அடுத்த காணொளியில் கூறுவோம். நேயர்களே, உங்களுக்கு இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.